இவங்கெல்லாம் உண்மையான போலீஸ் கிடையாது, ரவுடிங்க. தாமினி அக்கா ஏற்பாடு பண்ண ரவுடிங்க. மோனைய கீர்த்தி அக்காவை கூட்டிட்டு போங்க, போங்க. போங்க போங்க. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? மோகன், ராதா, என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல 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 சார், இருங்க இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இருங்க மேம். உங்களுக்கு இவங்கள தெரியுமா? ஆஹா, இவங்க ஆக்சுவலி நாத்தனார். ஆனா எனக்கு போன் ரிஷியோட பொண்டாட்டி கிட்ட இருந்து வந்ததா. அதுக்காக தான் உங்களை வர சொன்ன. ரிஷியை பிடிக்க முடியலனாலும் அவன் பொண்டாட்டியாவது அரெஸ்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் வர சொன்னான். தாமினி அக்கா, உங்க நாடகத்தை நிறுத்துங்க. ஏ ராதா, நீ எதுக்காக இங்க வந்த? மோனையா, அம்மாவுக்கோ தாமினி அக்காவுக்கோ நம்மளோட பிளானை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த போலீஸை இங்க வர வச்சிருக்காங்க, கீர்த்தி அக்காவை கொலை பண்றதுக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏன்னா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்ன உளறிட்டு இருக்க ராதா? ஆமா அண்ணா, ராதா உண்மையதான் பேசுவா. இந்த தாமினி என்ன வேணாலும் பண்ணுவானா? ஆமா மோனையா. இந்த இடத்துல என்ன நடக்குது விளங்க மாட்டுங்க. சார், இல்ல. இல்ல தப்பி தவறி கூட எங்க கீர்த்தி அக்கா மேல கை வைக்காதீங்க சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நாடகம் ஆடுறது நிறுத்துங்க. நீங்களாம் உண்மையான ரவுடிங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எங்க கீர்த்தி அக்கா மேல மட்டும் கைய வச்சீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரவுடியா? ஆமா. நாங்க யாருன்னு காட்டுறோம். அரெஸ்ட் பண்ணுங்க. சார் ஒரு ப்ளீஸ். நிமிஷம். நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வேற யாரையாவது போய் ஏமாத்துங்க. வாடகை சீரோடையா? அவங்களுக்கு நம்ம ஐடி கார்டை காட்டுங்க. இப்போவாவது நம்புறீங்களா? நாங்க எல்லாரும் உண்மையான போலீஸ். இந்த யூனிஃபார்மும் தான். ஆஃப் கோர்ஸ். இந்த பொண்ணு எங்க வேலையை தடுத்ததுக்காகவும் ஆன் டியூட்டில இருந்து எங்களை அட்டாக் பண்ணதுக்காகவும் இவளை அரெஸ்ட் பண்றேன். அவங்கள பிளாக்மெயில் பண்ணதுக்காகவும். மேடம் ப்ளீஸ் ஒரு செகண்ட். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல சார். நாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மோகன்? என்ன நடக்குதுங்க? எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன விளையாட்டு இது மோகன்? ஆக்சுவலி கீர்த்தி கிட்ட நான் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னேன். நீயா? ஆனா எதுக்காக மோகன்? தாமினி அக்கா, போதும் நிறுத்துங்க. எதுக்கு நாடகம் ஆடுறீங்க? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல ராதா. தாமினி, ஆக்சுவலி அது நீ ரிஷியோட கூட்டாளியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி ராதா சொல்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியணும். உனக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சா? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் என்னோட தப்பு தான். ஐ எம் வெரி சாரி. எனக்கு சத்தியமா தெரியாது
என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே என்கிட்ட இப்படி பிராங்க் பண்ணி விளையாடுவாங்கன்னு நான் என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. என்ன தாமினி மேடம் இதெல்லாம்? உங்களுடைய பிராங்க்ஸ்க்காகவும் விளையாட்டுத்தனத்துக்காகவும் போலீஸோடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. அதுலயும் இந்த பொண்ணை நாங்க விடவே மாட்டோம். சார் ப்ளீஸ் சார், வெரி சாரி. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? இந்த பொண்ணு நேரடியா எங்களே சந்தேகப்படுறா. தப்பு நடந்து போச்சு சார். சார் ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுருங்க. ஐம் வெரி சாரி சார். ப்ளீஸ். சரி, விலங்க ரிமூவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாங்க. அட ஐயோ நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. ராதா, என்ன பண்ற நீ? மோகன், நீ ஏன் மேலேயே சந்தேகப்பட்டுட்டியா? அந்த ரிஷியோட கூட்டாளின்னு என்ன நினைச்சிட்டியா? ஏன் மோகன் இப்படி பண்ண? இதெல்லாம் இந்த ராதா சொன்னதுக்காக தானே? ஆமா, நான் தான் சொன்னேன். திரும்பவும் சொல்லுவேன், நான் சொல்றது உண்மை, நீங்க போய் சொல்றீங்க. போதும், நிறுத்து ராதா. நீ ஏதோ பேசாத ராதா. மோகன், இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது? நான் ரிஷியோட கூட்டாளின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? மோகன், இன்னைக்கு என் மனசை நீ மொத்தமா உடைச்சிட்ட. நான் உன் மேல வச்சிருந்த காதல், நம்பிக்கை, நான் இத்தனை வருஷம் உனக்காக காத்திருந்தது எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. நாட் ஃபேர். ஓ தாமினி அக்கா, போதும் நாடகம் ஆடாதீங்க. மோகனையாக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் கூட நீங்க தான் பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும். ஐம் ஷூர் மோகன், நான் ராதா உண்மையை தான் சொல்றேன். இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஓகே? மோகனையா, அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவங்க சூழ்ச்சிக்கு நீங்க பலியாகாதீங்க. என்ன பொய் சொல்றதுதான் அவங்க பொழப்பு. ராதா, போதும்னு சொல்றல. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சொல்றல. வாதாமினி, இல்ல மோகன், இதுக்கு மேல பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் எதுவுமே கிடையாது. மோகனையா, போதும் ராதா. பிளானோட முதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சுமா. ரெண்டாவது ஸ்டெப்பையும் நான் இப்ப ஆரம்பிச்சு வச்சுட்டேன். சீக்கிரமே வீட்டோட காலிங் பெல் சத்தம் கேட்கும். என்ன? காதம்பரி மேடம், இது உங்களுடைய கோர்ட் பேப்பர். தேங்க்ஸ். ஓகே மேடம். ஐயோ கடவுளே, என்ன இது? வர திங்கக்கிழமை குஷியோட கஸ்டடி கேஸ் ஹியரிங் இருக்கா? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? மோகன்,
மோகன் கொஞ்சம் சீக்கிரமா வா. மோகன் தான் மாப்பிள்ளையாச்சே காதம்பரி அம்மா. வணக்கம், வாங்க சம்மந்தி. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவனுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? அவனுக்கு அவனோட கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் அக்கறை. ஆனா பிளானோட கடைசி அண்ட் தேர்ட் ஸ்டெப் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒன்றும் சொதப்பிட மாட்டீங்களே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத தாமினி. பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. குட். பாரு ராதா, இதுதான் நான் உனக்காக வைக்க போற கடைசி செக். இதுக்கப்புறம் மோகன் தானாவே உன்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான். மோனையா, ராதா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு எனக்கு புரியுது. நம்ம தாமினிக்காக ஒரு பிளான் போட்டு வச்சோம், அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா நீ தைரியமா இரு. எனக்கு எப்படி உன் மேல நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி நீ மோகன் அண்ணா மேலேயும் கிருஷ்ண பரமாத்மா மேலேயும் நம்பிக்கை வை. அண்ட் ராதா, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்ச தீருவோம். தாமினியோட முகத்தெரிய கிழிப்போம். And I'm sure இவ்வளவு தூரம் நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் தாமினி சும்மாவே இருக்க மாட்டா. அவ கண்டிப்பா அடுத்த பிளான் போட்டிருப்பா. அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் இரு. மோகன் மாமாவுக்கு இது 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் மாதிரி ஏற்பாடு பலமா இருக்கு. ஒரே ஒரு குறைதான் இங்க, பழைய சொந்தக்காரங்களை கூப்பிட மறந்துட்டீங்க. இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க சம்மந்தி, எல்லாமே ரொம்ப அவசரமா நடக்குது. நீங்களே பாருங்க, நாங்க யாரையுமே இன்வைட் பண்ணல. வீட்டாளுங்க மட்டும்தான் கலந்துக்கிறோம். அம்மா, நீங்க என்ன சம்மந்தி அம்மா நீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சம்மந்தி அம்மா, குஷிக்கு நான் எப்படி பாட்டியோ அதே மாதிரி நீங்களும் பாட்டி தானே. கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன். இது குஷி பிறந்து வளர்ந்த வீடு. இப்ப மோகன் தாமினியை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? குஷிக்கு ஒரு அம்மா கிடைக்கணுங்கிறதுக்காக தானே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது குஷியோட எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும் சம்மந்தி. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கிற உறவுலையும் இது விரிசலை ஏற்படுத்தும். உறவா? என்னைக்கு என் பொண்ணு உங்க மருமக துளசி இந்த உலகத்தை விட்டு போனாலோ அன்னைக்கே நம்ம உறவெல்லாம் அருந்து போச்சு. நான் என் பேத்தி குஷிய இந்த வீட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவசரமா முடிவு பண்ண கல்யாணம்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே 2 வாட்டி அவனோட கல்யாணம் நின்னு போன விஷயம். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி. இன்னும் எவ்வளவுதான் மறைப்பீங்க? எவ்வளவு திரை போட்டுட்டே இருப்பீங்க? உண்மையெல்லாம் மறைக்க முடியாது. இப்படிதான் நடக்கும். ஒருத்தரோட பொணத்து மேல நீங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சா போதும் சம்மந்தி. உங்க பையன் என்னோட பொண்ணை எரிச்சு கொன்னுட்டான். அவ்வளோ சுலபமாலாம் அவனால இன்னொரு வாழ்க்கை வாழ முடியாது. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கீங்க? அம்மா இங்க பாருங்க, மோகன் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதை அதிகப்படுத்தாதீங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. இன்னொரு விஷயம், நான் எப்படி என்னோட பொண்ணு இல்லாம என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமா கழிச்சிட்டு இருக்கேனோ அதே மாதிரி உங்க பையனும் அவனோட பொண்ணு இல்லாம துடிப்பான். இல்ல, இன்னும் 3 நாள் தான். அந்த 3 நாளைக்கு அப்புறம் குஷி இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வந்துடுவான்.
அவளை இந்த வீட்ல இருந்து நான் கூட்டிட்டு போயிடுவேன். இதை நான் மட்டும் சொல்லல, திங்கக்கிழமை கோர்ட்லயும் இதை சொல்லுவாங்க. மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அவங்கள நான் சபிக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்காது. என்ன சம்மந்தி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாடா. கிரேட். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே என் பிளானோட ஸ்டெப் நம்பர் 2 முடிஞ்சு போச்சு. ராதா, எல்லாரும் காலை வச்சு பல்ட்டி அடிப்பாங்க, நீ தலைய வச்சு அடிக்க பாக்குறியே. ராதா, இப்போ நீ ரத்தமும் சிந்த போற, அது உனக்கு வலிக்கவும் செய்யும். அது மட்டும் இல்ல ராதா, இதுக்கு மேல மோகனுக்கு மேல இருக்க நம்பிக்கை போயிடும். மோகன், 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 தாமினி. என்ன சத்த, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? மோகன் எங்க இருக்கான்? மோகன் எங்க சேகர்? தெரியல ஆண்டி, அவன் ரூம்லயும் இல்ல. மாம், தாமினி அவளோட ரூம்ல இல்லையே. கீர்த்தியும் எங்க போனான்னு தெரியல. அவளையும் போன்ல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு லைன் கிடைக்கவே இல்ல. எங்க போனானே தெரியல. இப்ப போலீஸ் தான் இங்க வரப்போகுது, அதுவும் தாமினிய ஜெயில போட்டு உள்ள தள்ள. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? இது கல்யாண வீடு, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். முகூர்த்தம் தள்ளி போச்சுன்னா மறுபடியும் அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு மாத்தி மாத்தி ஏதாவது அபசகுணம் நடந்துகிட்டே இருக்கு. உங்க யாருக்கும் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீங்க எல்லாரும் இதை ஒரு கல்யாணம்னு நினைக்கிறீங்களா இல்ல விளையாட்ட நினைக்கிறீங்களா? விளையாட்டதாமா நினைக்கிறாங்க. தாமினி, என்னோட கல்யாணமும் சரி, என்னோட வாழ்க்கையும் சரி, எல்லாருக்கும் விளையாட்டா தான் தெரியுது. நீங்க எல்லாரும் இப்படி ஒண்ணா எங்க போயிட்டு வரீங்க? இவங்க முகத்தை பார்க்கும்போது தாமினி மறுபடியும் பிரச்சனை பண்ணிருக்கான்னு தோணுது. ராதா, ராதாவதான் மோகன் கட்டி போட்டு வச்சிருந்தானே, அப்புறம் எப்படி? என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் கிர்கி, என்ன ட்ரெஸ் இது? எதுக்கு நீ இந்த வேஷத்துல இருக்க? என்ன ட்ரெஸ் இது கீர்த்தி? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம எங்க போன நீ? ப்ளீஸ், எல்லாரும் ஏன் அமைதியா இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். தாமினி, எங்க போயிருந்த நீ? நீ கல்யாண பொண்ணுங்கிற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வெளியில போலாமா? உனக்கு தானே இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு இப்படி வெளியில போனா அது அபசகுணம்னு உனக்கு தெரியாதா தாமினி? என்ன கல்யாண பொண்ணு? யாருக்கு கல்யாணம்? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.